சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். இனிய பாரதியை தொடர்ந்து சிஐடியிடம் மாட்டிய சசிதரன். தென்னிலங்கையில் மகளின் திருமண நிகழ்வில் நடந்த துயரம். கனடாவில் வேலை வாங்கி தருவதாக பாரிய நிதி மோசடி. கொழும்பில் இன்று விசேட போக்குவரத்து கட்டுப்பாடுகள். அம்பாறையில் திடீர் சுற்றி வளைப்பு, போதைப் பொருளுடன் பலர் கைது. டிரான் அலசின் உயிருக்கு அச்சுறுத்தல், தீவிர விசாரணையில் போலீசார். யாழ் பொத்துவில் அரச பேருந்தின் அசமந்த நிலை, எதிர்ப்பை வெளியிட்ட பயணிகள். யாழ் மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் முயற்சியில் கடற்படையினர். யாழ்ப்பாணம் பல்லிபுரம் ஆலயத்திற்கு முன்பாக விபத்து, குடும்பஸ்தர் காயம். சிஐடியில் சிக்கிக் கொண்டவர்கள். காரதீவில் ஒரே குழியில் கொன்று புதைக்கப்பட்ட ஐவர், பின்னணியில் கருணா. தொடர்வன விரிவான செய்திகள். அம்பாறை திருக்கோயில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் தமிழ் மக்கள் விடுதலைப் புலிகள் அம்பாறை மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான இனிய பாரதி என்றழைக்கப்படும் கே புஷ்பகுமார் திருக்கோயிலில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இருவரையும் கொழும்பில் இருந்து வந்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்பட்டிருந்த விசாரணைகளின் அடிப்படையில் அவர் வழங்கிய வாக்குமூலத்தின் பிரகாரம் இனிய பாரதியை குற்ற விசாரணை பிரிவினர் சம்பவ தினமான திருக்கோயிலில் உள்ள அவரின் வீட்டில் கைது செய்துள்ளனர். உதயகுமார் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழரசு கட்சியின் சார்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருக்கோயில் பிரதேச சபையின் தவிசாளராக பதவியேற்றார். இந்த நிலையில் 2007ஆம் ஆண்டு விநாயகபுரத்தில் உள்ள அவரது வீட்டிலிருந்து திருக்கோயிலில் உள்ள பிரதேச சபையை நோக்கி பயணித்த போது அவரை விநாயகபுரம் கோர்லக்களப்பு வீதியில் வைத்து இனம் தெரியாத நபர்கள் துப்பாக்கியால் சுட்டனர். இந்நிலையில் அவரின் மனைவி படுகொலை செய்யப்பட்ட தன்னுடைய கணவருக்கு நீதி கோரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார். இந்த விசாரணை கடந்த கால அரசாங்கத்தால் கிடப்பில் இருந்து வந்துள்ளது. இதனையடுத்து இம்முறைப்பாடு தொடர்பில் அவரின் மனைவி சிஐடியிடம் முறைப்பாடு செய்ததை தொடர்ந்து அவர்கள் விசாரணையினை மேற்கொண்டு வந்த நிலையில் இதனுடன் தொடர்புபட்ட சந்தேகத்தின் பேரில் இனிய பாரதியை சம்பவ தினமான ஞாயிற்றுக்கிழமை திருக்கோயிலில் அவருடைய வீட்டில் வைத்து கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. களுத்துறையில் தன்னுடைய மகளின் திருமணத்தில் நடனமாடிக்கொண்டிருந்த தந்தை திடீரென்று மயங்கி விழுந்து உயிரிழந்தார். வாதுவ மொல்லிகொட பகுதியைச் சேர்ந்த நிசங்க கிங்ஸ்லி லால் டி சில்வா என்ற 59 வயதுடையவர் இவ்வாறு உயிரிழந்தார். வாதுவ பகுதியில் நடைபெற்ற திருமண நிகழ்வில் நடனமாடிக்கொண்டிருந்த போது மயங்கி விழுந்தவர் பாணந்துறை அடிப்படை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இருப்பினும் சம்பவ இடத்தில் அவர் உயிரிழந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். வாதுவ போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை ஆய்வாளர் ஜனக விதானகேவின் அறிவுறுத்தலுக்கு அமைய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவில் வேலை பெற்று தருவதாக கூறி இருவரிடம் 33 லட்சம் ரூபாவை மோசடி செய்த இருவரை கைது செய்வதற்கு போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். வாக்குறுதி வழங்கியதற்கு அமைய வேலைகளை வழங்க தவறிய 2 சந்தேக நபர்களை கைது செய்ய மத்துக்கம சிறப்பு குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. அகலவத்தையைச் சேர்ந்த அமித் மஞ்சுளை என்பவர் 1,37,000 ரூபாய் மோசம் செய்ததாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. நிரந்த கோசல திலகரத்ன என்பவர் இவ்வாறாக பல கோடி ரூபாய் பண மோசடி செய்ததாக முறைப்பாடு செய்யப்பட்டது. அதற்கமைய மத்துக்கம சிறப்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி தலைமை ஆய்வாளர் AS ரோகணவின் வழிகாட்டலின் கீழ் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. அம்பாறை அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவில் உள்ள அட்டாளிச்சேனை பகுதியில் 140 கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் 3 வியாபாரிகள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்பொழுது மோட்டார் சைக்கிள் மற்றும் பொதி செய்யும் இயந்திரம், நிறுவை தராசு போன்றவைகளை மீட்டுள்ளதாக அக்கரைப்பத்து போலீசார் தெரிவித்தனர். போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவல் ஒன்றின் பிரகாரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் வழிகாட்டலில் இது இடம்பெற்றது. இதன்போது 84 கிராம் 620 மில்லிகிராம் மற்றும் 31 கிராம் 50 மில்லிகிராம் மற்றும் 24 கிராம் 94 மில்லிகிராம் ஆகிய 140 கிராம் ஐஸ் போதைப் பொருளை 3 பேரிடமிருந்து போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ள 40, 36, 40 வயதுடைய 3 பேரும் நீண்ட காலமாக போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளதை அடுத்து இவர்களை விசாரணையின் பின் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்.
முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸுக்கு துபாயில் உள்ள ஒரு பாதாள உலக தலைவரிடமிருந்து பல கொலை மிரட்டல்கள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது பாதுகாப்பு அமைச்சராக டிரான் அலஸ் பதவி வகித்த காலத்தில் நாட்டை விட்டு தப்பிச் சென்ற பாதாள உலக தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான உத்தரவு தொடர்பில் அவர் வெளியிட்ட அறிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் அனைத்து போலீஸ் சிறப்பு பிரிவுகளுக்கும் போலீஸ் மாதிபர் தகவல் அளித்துள்ளார். மேலும் கொலை மிரட்டல்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. விசாரணைகளின் பொழுது மிரட்டல் விடுத்த நபர்கள், அவர்களின் நோக்கங்கள் மற்றும் அச்சுறுத்தல்களின் தீவிரத்தை அடையாளம் காண்பதற்கு விசேட போலீஸ் குழுக்கள் செயற்படுத்தப்பட்டு வருகின்றன. டிரான் அலஸ் அமைச்சராக இருந்த காலத்தில் பாதாள உலக நடவடிக்கைகளை ஒடுக்கியதற்கும் வெளிநாடுகளில் மறைந்திருந்த பாதாள உலக தலைவர்களை மீண்டும் கொண்டுவர முயன்ற சர்வதேச ஆதரவுக்கும் பதிலளிக்கும் விதமாக இந்த அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படலாம் என்று போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த அச்சுறுத்தல்களின் தீவிரத்தன்மை மற்றும் அவற்றின் பாதுகாப்பு தாக்கங்கள் குறித்து போலீஸ் மாதிபரின் வழிகாட்டலின் கீழ் முழுமையான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. மேலும் தொடர்புடைய நபர்களை கைது செய்து டிரான் அலஸின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் பொத்துவில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணம் செய்யும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் மக்கள் வெளியேறும் கதவை அடைத்தவாறு பொருட்களை ஏற்றிச் செல்லும் நிலைமைகள் தொடர்பில் அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது. பொத்துவில் பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணிக்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறுவது பயணிகளின் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மட்டக்களப்பு ஊடாக பயணிக்கும் இந்த பேருந்தில் காத்தான்குடி பகுதியில் வைத்து தொடர்ச்சியாக அதிகளவு பொருட்கள் ஏற்றுவதன் காரணமாக அதில் பயணம் செய்யும் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். பொத்துவில் பகுதியிலிருந்து நீண்ட தூர பயணமாக செல்வதன் காரணமாக இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் ஏற்கனவே மிக மோசமான நிலையில் காணப்படுவதாகவும் இவ்வாறான செயற்பாடுகள் பயணிகளின் பாதுகாப்பான பயணத்துக்கு அச்சுறுத்தலாக அமைந்து வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மேலும் நேற்று மாலை பொத்துவில் பகுதியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு பயணம் செய்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் பின்பகுதி கதவு மூடப்பட்டு அதற்குள் பெருமளவான பொருட்கள் ஏற்றிச் செல்லும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்ட போது பொதுமக்கள் அதற்கு தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் J435 கிராம சேவகர் பிரிவில் மக்களின் காணிகள் ரகசியமான முறையில் கடற்படையால் அளவீடு செய்யப்படுவதாக வடமாகாண காணிக்கான மக்கள் உரிமை இயக்கத்தின் தலைவர் முரளிதரன் தெரிவித்தார். அவரின் இல்லத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் குறிப்பாக யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் பகுதியான J435 கிராம சேவகர் பிரிவில் அமைந்துள்ள மக்களின் மீன்பிடி நிலங்கள் மக்களுக்குரிய காணிகள் திருகோணமலையில் இருந்து வந்த கடற்படையின் ஒரு குழுவினரால் மிக ரகசியமாக அளவீடு செய்யப்பட்டுள்ளது. தங்களுடைய சொந்த காணிகள் கடற்படையால் அளவீடு செய்யப்படுவதை அறிந்து அங்கிருந்த ஒரு சில மக்கள் கடற்படையிடம் கேள்வி எழுப்பிய போது உங்களுடைய காணி என்றால் அனுமதி பத்திரத்தை காட்டுமாறு தெரிவித்ததாக குறிப்பிடப்படுகிறது. அவர்கள் வாழ்ந்த காணியை தற்போது சுவீகரிப்பதற்காக கடற்படை முயற்சி செய்து வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வல்லிபுரம் ஆலயத்துக்கு முன்பாக இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்தார். பொன்னையா தேவராசா என்கின்ற 64 வயதுடைய வல்லிபுர கோயிலைச் சேர்ந்தவரை படுகாயமடைந்தார். இந்நிலையில் அவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதேவேளை விபத்தை ஏற்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் மகேந்திர ரக வாகனம் தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கருணா மற்றும் பிள்ளையான் அணியின் முக்கியஸ்தரான கே புஷ்பகுமார் என்று அழைக்கப்படும் இனிய பாரதியின் கைது தமிழர் பரப்பில் பேசுபொருளாக மாறியுள்ளது. அப்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு கருணா மற்றும் பிள்ளையானை தாண்டி தமிழர் தாயத்துக்கான தமிழீழ யுத்தத்துக்கு பின்னர் கையாளாக இனிய பாரதி செயற்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதன்படி நேற்று அதிகாலை குற்றப்புலனாய்வு பிரிவால் அவர் கைது செய்யப்பட்டார். மேலும் இவர் மீது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு கொலை தொடர்பான குற்றச்சாட்டு உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இந்நிலையில் இந்த கைதின் மூலம் காரைதீவில் இடம்பெற்ற ஐவர் படுகொலையின் பின்னணியும் அம்பலமாகலாம் என அரசியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐவர் கொலை செய்யப்பட்டு வீடொன்றின் கீழ் தளத்தில் புதைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.